மன கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லது ஏதோ விஷயத்தில் தோற்று துவண்டு இருக்கும்போது ஆறுதல் தாராமல் இதெல்லாம் உனக்கு தேவையா என்ற ரீதியில் அவமதிப்பார்கள். நீங்கள் முக்கியமான விஷயம் பேசணும் என்றாலும் அதை கவனிக்காமல் டிவியை பார்த்து கொண்டே என்றுதான் கேட்பார்கள். உங்களுக்கு தந்த எந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறிய ரகசியங்களையும் ஒருபோதும் காப்பாற்ற மாட்டார்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் என்று எதையும் ஞாபகத்தில் வைத்து ஆச்சரியப்படுத்த மாட்டார்கள். நீங்கள் ஞாபகப்படுத்தினாலும் அப்படியா என்று அலட்சியமாக கேட்பார்கள். உங்களை பற்றி எந்த கவலையும் கவனிப்பும் இல்லாமல் எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் கனவுகள், லட்சியங்கள், விருப்பு வெறுப்புகள் என்று எதற்கும் பதிலளிக்க மாட்டார்கள். உங்கள் லட்சியத்தை கூறினால் கேலி செய்து தாழ்வு மனப்பான்மையை தான் செய்தது தவறுதான் என்றாலும் உங்களிடம் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். தான் செய்தது சரிதான் என்று வீண் வாதம் செய்வார்கள். எப்போதும் நீங்கள் ஒரு விஷயத்தில் கூறும் முடிவுகளையும் கருத்துகளையும் தரக்குறைவாகவே மதிப்பிடுவார்கள். நீங்கள் சரியான ஆலோசனையை கூறினாலும் தான் எந்த முடிவு ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். நீ ஒரு வேலைக்கும் லாக்கில்லை என்ற மனநிலையை வைத்திருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்களாகவே சிந்தித்து லாக்கில்லை என்ற மனநிலையை வைத்திருப்பார்கள். எந்த சூழ்நிலையும் நீங்களாகவே சிந்தித்து முடிவுகள் எடுக்காதவாறு உங்களை ஒரு விதமான பயத்திற்கு பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள். உறவினர்கள் முன்னிலையில் உங்களை ஒருமையில் வாடி போடி என்று வார்த்தைக்கு வார்த்தை பயன்படுத்துவார்கள். உறவு பெண்களுடன் உங்களை ஒட்டி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.